சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் காலை 10 மணி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். பொங்கல் விழாவை வரவேற்கும் வகையில் அதிகாலையில் போகி பண்டிகையை கொண்டாடிய மக்கள். பழைய பொருட்களை வீதியில் கொட்டி எரித்தும் மேளத்தை இசைத்தும் உற்சாகம். பொங்கல் பண்டிகையை கொண்டாட நேற்று ஒரே நாளில் 2,17,000 பயணிகள் சிறப்பு பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு பயணம். 3 நாட்களில் 6,40,000 பேர் பயணம் செய்துள்ளதாக அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு தென் மாவட்டங்களுக்கு புறப்பட்டு சென்ற பொதுமக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 3வது நாளாக அலைமோதிய கூட்டம். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் களை கட்டியுள்ள பொங்கல் சிறப்பு சந்தை. ஒரு கட்டு கரும்பு 500 ரூபாய்க்கும் இஞ்சி 100 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. சென்னை திருவேற்காடு அருகே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு எடை குறைவாக இருந்ததாக குற்றச்சாட்டு. பொங்கலுக்கு அளித்த சர்க்கரையில வெறும் 790 கிராம் சர்க்கரை போடுறாங்க. பொதுமக்களுக்கான பரிசு தொகையை எப்படி குறைச்சா எப்படி? தமிழக அரசு தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும். நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னையில் போகி புகை பனிமூட்டம் காரணமாக 30 விமானங்களின் வருகை புறப்பாடு நேரங்களில் மாற்றம். டெல்லி, பெங்களூருவிலிருந்து அதிகாலையில் சென்னை வரவேண்டிய 3 விமானங்கள் ரத்து. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் புகழ்பெற்ற மகா கும்பமேளா கோலாகலமாக தொடங்கியது. வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று புனித நீராடல். கடலூர் மாவட்டம் ராமநத்தத்தில் பேருந்தில் அருகில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் பிறந்து 1 மாதமே ஆன ஆண் குழந்தையை கொடுத்துவிட்டு தலைமறைவான இளம்பெண். காப்பகத்திற்கு குழந்தை கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தலைமறைவான பெண் குறித்து போலீஸ் விசாரணை. சென்னையில் பிரபல கேக் நிறுவனத்தில் கெட்டுப்போன பிறந்த நாள் கேக் விற்கப்பட்டதாக வாடிக்கையாளர் உணவு பாதுகாப்பு துறையில் புகார். குப்பையில் போட வேண்டிய கேக் தவறுதலாக விற்கப்பட்டதாக விற்பனையாளர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக வேதனை. பதினேழு நாட்கள் நடைபெற்ற 48வது சென்னை புத்தக கண்காட்சி நிறைவு. 20 லட்சம் வாசகர்கள் வருகை. 20 கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனை என்றும் தகவல். தலைக்கவசம் அணியாமல் வரும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பெட்ரோல் கிடையாது. விபத்து உயிரிழப்புகளை தடுக்க உத்தரப்பிரதேச அரசு அதிரடி நடவடிக்கை. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் அட்டோ பகுதியில் உள்ள சிந்து நதியில் தங்கம் புதைந்து கிடப்பதாக பரவிய தகவல். தங்கத்தை தோண்டிய எடுக்க மக்கள் குவிந்ததால் அப்பகுதியில் 144 தடை உத்தரவு அமல்.
2025ஆம் ஆண்டிற்கான IPL T20 கிரிக்கெட் தொடர் வரும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி தொடங்குகிறது. BCCI துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தகவல். நடப்பாண்டில் IPL தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ஷ்ரேயாஸ் ஐயர் நியமனம். பஞ்சாப் அணிக்கு முதல் IPL கோப்பையை வாங்கித் தருவதே லட்சியம் என ஷ்ரேயாஸ் ஐயர் உறுதி.